நல்லா கைத்தட்டு ஜோரா, நல்லா கைத்தட்டு. இப்பொழுது அவரை உரை நிகழ்த்துவார். எல்லாம் அமைதியா கேட்கணும். விசில் அடிக்கும் போது விசில் அடிக்கணும், கை தட்டும் போது கை தட்டணும். ஆட்சி அகற்றப்பட வேண்டும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுற? எதுக்கு நீ வர இப்படி பேசி பழகுற? அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து நீங்களே சிலையானினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. நீங்க பரப்புரைக்கு போற இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க, அதை பத்தி உங்களுக்கு விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இதை வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும். எடப்பாடியோட கூட்டணி வச்சு திராவிடத்தை நாங்க அறவே ஒழிக்கிறோம். சத்திய சோதனை எதுக்கு? ஐ கண்டெம் யூ, கெட் அவுட். பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பத்தி தான் விமர்சனம் செய்கிறேன். வெக்க வேணாமா அதிமுக காரனுக்கு? உனக்கு எதுடா வேட்டி சேட்டை? நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? மரியாதையை இழந்துட்டு என்ன கட்சி நடத்துற நான் கேக்குறேன். மான ஈனம் இருக்கா? வெக்கமான இருக்கா உனக்கு? வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை, எடப்பாடியே அதை அழிச்சு முடிச்சிருவாரு. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்காங்க. திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம். அதுல ஒரு விமர்சனம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவங்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. ஏன் பதற? ஏன் பதற? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அப்படி இருக்க வேணும். ஆனா உன் பயம் தெரியுது, முகத்துல பயம் தெரியுது, உன் சொல்லுல பயம் தெரியுது.